என் தங்க பிள்ளையே, இந்த வெட்டிவேரை உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு தொட்டு விட்டாயா? அப்பொழுது வரக்கூடிய பௌர்ணமி நாட்களிலோ அல்லது பஞ்சமி நாட்களிலோ நான் சொல்லக்கூடிய வகையிலாக வெட்டிவேரை உன் இல்லத்திற்கு வாங்கி கொண்டு வந்து உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய அளவிற்கு அதை நீ மாலையாக உன் கரங்களில் கட்டி என்னுடைய புகைப்படத்திற்கோ சிலைக்கோ நீ அணிவிக்க வேண்டும். அதை எப்படி எந்த வகையிலாக நீ செய்ய வேண்டும், எத்தனை முறை நீ அந்த வெட்டிவேரை மடியிலாக மடித்து கட்ட வேண்டும் என்று அனைத்தையும் புட்டு புட்டு இன்று சொல்ல போகிறேன். இதை செய்தால் உன்னுடைய தீராத நோயாக இருக்கட்டும், தீராத கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது உன்னுடைய வேண்டுதல் பல நாட்களாக நடக்காமல் இருப்பது எதுவோ அதை முதலில் நான் சொல்லிய நேரத்தில் நீ செய்ய வேண்டும். அப்படி ஒரு முறை செய்துவிட்டால் உன்னுடைய வேண்டுதலை இந்த வாராகி தாயானவள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த விஷயத்தை, இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்கலாம். ஆனால் இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று நினைத்தால் நீ தயவு செய்து கேட்காமலே இருக்கலாம். ஏனென்றால் கேட்டு அறகுறையாக செய்யக்கூடாது என்பது இந்த வாராகி தாயின் நிச்சயமான வார்த்தையாக என்னுடைய தங்க பிள்ளைக்கு, கேட்கக்கூடிய தங்க பிள்ளைக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு சில தங்க பிள்ளைகள் அலட்சியமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதுவே நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழும். இது எப்பொழுதுமே இந்த வாராகி தாய் உங்களுக்காக, என்னுடைய அன்பு குழந்தைகளுக்காகவும் என்னுடைய தங்க பிள்ளைகளுக்காகவும் சொல்லக்கூடியது. அதனால் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த காரியத்தை நீ செய். நிச்சயமாக எண்ணி 2 நாட்களில் இந்த வாராகி தாயானவள் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன். அதனால் சொல்லக்கூடிய காரியங்களை செய்வதற்கு முன்னால் சிறு சிறு விஷயங்களை உன் வாழ்க்கையில், உன் இல்லத்தில் மாற்றிக்கொள். அதே போல் உன் எண்ணத்திலும் சிந்தனையிலும் மாற்றிக்கொள். அப்படி மாற்றிக்கொண்டு இந்த விரதத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாள் செய்தால் போதும், பல மாற்றம், பல செல்வங்கள், பல பிரச்சனைகள் தீர்ந்து உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். என் மீது நம்பிக்கை கொண்டு வாராகி தாயே எனக்கு செய்வீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது என்று இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வையுங்கள். வெற்றி என்று அனுப்பி வையுங்கள். என் தங்க பிள்ளையே, நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேள், கண்களை மூடி கேள், தனிமையில் கேள். எந்த ஒரு சத்தமோ எந்த ஒரு விஷயமோ உன்னுடைய இந்த பதிவினை கேட்கும் பொழுது இந்த தகாத சத்தங்கள் எல்லாம் உன் செவிகளுக்கு எட்டக்கூடாது. ஏனென்றால் நான் உன்னுடைய வேண்டுதலையும் தீராத பிரச்சனையும் தீர்த்து வைப்பதற்காக சில வழிமுறைகளையும் சில செய்முறைகளையும் சொல்ல போகிறேன். அப்பொழுது தனிமையில் இருந்துதான் இந்த பதிவினை கேட்க வேண்டும். அதையும் சொல்லிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தங்க பிள்ளை முதல் கட்டமாக என்ன செய்ய வேண்டும் அதையும் சொல்கிறேன், கவனமாக கேள். ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய குழப்பங்களும் கஷ்டங்களும் உன் குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த அதிகரிக்கும் தருணத்தில் உன்னால் சரியாக சாப்பிட முடியவில்லை, சரியாக உறங்க முடியவில்லை. நம் வாழ்க்கை என்ன ஆகுமோ, இப்படியே கஷ்டத்தில் மூழ்கிவிடுமோ, கடன் பிரச்சனைகள் நம் தலைக்கு மேல் தலை ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை இப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதே, இவையெல்லாம் குறுக்கு வழியில் செய்தாலும் கூட நம்மால் எந்த தவறையும் செய்ய முடியவில்லையே. ஆனால் குறுக்கு வழியில் செல்பவர்கள், அதே போல் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்களெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்களே. ஒவ்வொரு தருணமும் இப்படி நல்லது செய்து செய்து நமக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று என்னுடைய தங்க பிள்ளையானது அதிகமாக குழப்பிக் கொண்டிருக்கிறது. என்ன என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருப்பதை சரியாக சொல்கிறேனா? சரியாக சொல்கிறேன் என்றால் ஆம் தாயே என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பிவை. ஏனென்றால் உன்னுடைய கடன் பிரச்சனையும் உன்னுடைய நோய் பிரச்சனையும் உன்னுடைய பண பிரச்சனை என்பது உன் வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பிடக்கூட நிம்மதி இல்லாமல் துடிதுடித்து கொண்டிருக்கிறாய். அதே போல் உதவி செய்தவர்களே உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் துரோகத்தையும் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல், ஏன் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று தெரியாமல் அன்புக்கு ஏங்கி, பண
பிரச்சனை தீருமா என்று சந்தேகித்து கொண்டு நீ வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறாய். உன் வாழ்க்கையை வாழ வைக்க இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். எப்படி தெரியுமா? இந்த தாயின் புகைப்படத்தையோ சிலையோ உன் இல்லத்திற்கு நீ வாங்கி கொண்டு வர வேண்டும். அது என்னுடைய அனுமதி இருந்தால்தான் வாங்க முடியுமே தவிர, என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் இல்லத்தில் என்னை கொண்டு போய் வைத்தாலும் உனக்கு பிரச்சனைகள் தான் வரும். அதனால் இந்த பதிவை யார் யார் எந்த தங்க பிள்ளைகள் கேட்கிறதோ அவர்களெல்லாம் என்னுடைய தங்க பிள்ளைகள் ஆவீர்கள். என்னுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தானே என்னை தொட முடியும், என் வார்த்தைகளை கேட்க முடியும். அதனால் இப்பொழுது கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. எப்பொழுதும் நான் உன்னுடைய இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி நுழைந்து விட்டேன். அதனால் தைரியமாக என்னுடைய புகைப்படத்தையோ அல்லது சிறிய சிலையோ உன்னுடைய பூஜை அறையில் வாங்கி கொண்டு போய் வைத்த பிறகு இந்த வாராகி தாய் வாங்கி கொண்டு வரும் முன்னதாகவே உன் இல்லத்தை சுத்தம் செய்ய வேண்டும். எப்படி சுத்தம் செய்ய வேண்டும்? முதலில் ஒற்றரை உன் வீடை முழுவதும் அடித்துவிட்டு பிறகு கோமியம் அல்லது மஞ்சள் நீரை தொளித்து உன் வீடை முழுவதும் சுத்தம் செய்துவிட்டு உன் பூஜை அறையை முதலில் கமகம என்று வாசனையாக வைத்துக்கொள்ள வேண்டும். வாசனையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நறுமண மலர், மல்லிகை வைத்து மறுமணமாக வைத்துக் கொள்ளலாம். ஜவ்வாது பவுடர், அதையை கண்டிப்பாக விளக்கில் ஏற்றக்கூடிய எண்ணெயில் கலந்து தீபத்தை ஏற்றலாம். இந்த வகையிலாக உன்னுடைய பூஜை அறையை கற்பூர, அதுவும் ரசக்கற்பூரம் வைத்து உன் பூஜை அறையை சுத்தமாகவும் அதே போல் மங்களகரமாகவும் மனமாகவும் வைத்துக் கொள்ளலாம். இதை முதலில் செய்ய வேண்டும். பிறகுதான் என்னுடைய புகைப்படமாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், நீ வாங்கி கொண்டு வர வேண்டும். இதுதான் முதல் கட்டமானது. இரண்டாவது விஷயம், எனவே உன்னுடைய இல்லத்தில் என் புகைப்படம் இருந்தால் சுத்தமாக மஞ்சள் நீரில் துடைத்த பிறகு கடைக்கு சென்று நாட்டு மருந்து கடைகளில் வெட்டிவேர் என்றால் கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு வா. வாங்கி கொண்டு வந்து நான் சொல்லக்கூடிய முறையில் அதை கட்டி மாலையாக போட வேண்டும். எப்படி பூவை கட்டுவாயோ அந்த வகையிலாக அந்த விஷயத்தை நீ கட்ட வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு இப்பொழுது ஒரு புகைப்படத்தை கொடுக்கிறேன். அந்த வகையிலாக நீ கட்ட வேண்டும். இருபுறமும் உடைத்து எப்படி பூவை கட்டுவாயோ அத்துணை மாறி இப்பொழுது புகைப்படம் தெரிகிறது அல்லவா என் தங்க பிள்ளையே? அந்த வகையிலாக நீ கட்ட வேண்டும். கட்டிய பிறகு நிச்சயமாக அளவு தெரிந்து நீ உன்னுடைய புகைப்படத்திற்கும் உன்னுடைய சிலைகளுக்கும் கண்டிப்பாக உன் இல்லத்தில் வழிபடுகிறாய் அல்லவா, அந்த சிலையின் அளவுக்கு நீ கட்ட வேண்டும். எப்படி கட்ட வேண்டும் சொல்கிறேன் கேள். முதலில் உன்னுடைய வேண்டுதலை சொல்லிக்கொள். பிறகு வாராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது, என்னுடைய வேண்டுதல் எனக்கு நல்லதாக இருந்தால் மட்டும் கொடுங்கள் தாயே என்று, விரைவில் கொடுங்கள் தாயே என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீ கேட்கும் பொழுது அதில் உனக்கு ஆபத்தும் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் சில தங்க பிள்ளைகள் ஏமாற்ற உறவையே கேட்கிறார்கள். இது எல்லாம் என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஒரு சில ஆபத்துக்கள் ஏற்படும். அதே போல் பொய் சொல்லி துரோகம் செய்தவர்களையும் என்னுடைய தங்க பிள்ளைகள் கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மீது உண்மையாக அன்பு வைத்து விட்டார்கள். அதே போல் சிறு காரியத்தில் மிகப்பெரிய வேலைகளில் சிறிது அளவு உஷாராக இருக்க வேண்டும். ஆனால் நான் மூன்றாவது சொன்ன வார்த்தையை நீ கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்று இந்த விஷயம் அடைய வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய். எதிர்காலத்தில் உனக்கு ஆபத்து வராமல் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்க வேண்டும் அப்படி நான் யோசிக்கிறேன். அதனால் இந்த மூன்றாவது வார்த்தை எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா என் தங்க பிள்ளையே? அந்த முடிகளை நீ போடும் பொழுது, பூமாலை போல் கட்டும் பொழுது, நிச்சயமாக தாயே நான் வேண்டக்கூடிய விஷயம் எனக்கு நன்மை தரும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது நன்மை தரும், எனக்காக அது நிச்சயமாக வெற்றி அடைவேன் என்றால் நீ சீக்கிரமாக கொடுங்கள் தாயே என்று சொல் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் என் தங்க பிள்ளை கேட்கக்கூடிய விஷயத்தை எனக்கு சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் என் தங்க பிள்ளைக்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு காரணம் அது ஆபத்தாக முடிந்து விடலாம், அல்லது
அது காலதாமதம் ஏற்பட்டால் கடைசி வரை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதால் தான் சரிபடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ நிச்சயமாக கேட்டதை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக கொடுப்பேன். எப்படி என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது போல் செய்கிறாயா? வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்களில், பஞ்சமி நாட்களில் செய்யலாம். ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒரு முறை நீ மாலை போட்டால் போதும். அது அப்படியே இருக்க வேண்டும். புகைப்படத்தில் 1 வாரத்திற்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக வாரத்திலே நீ நினைத்த வேண்டுதலுக்குண்டான பதிலையும் தீர்வையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். எதனாவது புரியவில்லை என்றால் எனக்கு குறு மெசேஜை அனுப்பிவை. திரும்பவும் உனக்கு விளக்குகிறேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பொன்னான பதிவை மற்றவர்களுக்கும் அனுப்பிவை. யார் யார் இல்லத்திற்கு செல்ல வேண்டுமோ அவர்கள் இல்லத்தில் சென்று அவர்களுக்குண்டான அனைத்து விஷயங்களையும் சரி செய்து வெற்றியை மட்டுமே கொடுப்பேன் இந்த வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளையே. அதனால் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே.